ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் வாழ்க்கையை வழிநடத்தும் நேர்மை என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். அனைத்து குணங்களிலும் முக்கியமானது நேர்மையாகும். நம்மிடம் நமது உறவினர்களோ நண்பர்களோ நேர்மையாக இல்லை என்றால் அவர்கள் மீது உள்ள நமது நம்பிக்கையும் அன்பும் உடைந்து விடுகிறது. நேர்மை என்றால் மனதில் இருப்பதையெல்லாம் கூறிவிட வேண்டும் என்று அர்த்தமல்ல. நேர்மையின் அர்த்தம் என்னவென்றால் தனக்குள் நடப்பதை பற்றி தெளிவாக இருப்பது. அந்த தெளிவு வார்த்தைகளில் வெளிப்படும் பொழுது அந்த வார்த்தைகளில் சத்தியத்தின் சக்தி நிரம்பி இருக்கும். சரளமாகவும் தயக்கமில்லாமலும் பேச முடியும். யாரிடம் நேர்மை இருக்கின்றதோ அவர்களிடம் தைரியமும் நிறைந்திருக்கும். பய உணர்விலிருந்து விலகி இருப்பார்கள். மிகவும் உயர்வான நேர்மறையான எண்ணங்களுடனும் உணர்வுகளுடனும் இருப்பதுதான் நேர்மையின் உயர்நிலை ஆகும். பிறருடைய செயல்களால் சுலபமாக பாதிக்கப்படுகின்ற சுபாவம் உங்களிடம் இருந்தால் அது நீங்கள் நேர்மையாக இருக்கக்கூடிய ஆற்றலை குறைத்துவிடும். உங்களிடமிருந்து சத்தியத்தின் உணர்வு பிறருக்கு ஏற்படாது. மேலும் உங்களுடைய பேச்சு மற்றும் செயல்பாடுகளில் அன்பின் உணர்வும் இருக்காது. அது செயற்கையாக தோன்றும். நேர்மையின் முதல் விதம் என்னவென்றால் தன்னிடம் தானே நேர்மையாக இருப்பது. தன்னிடம் தான் உண்மையாக இல்லாதவரை பிறரிடமும் உண்மையாக இருக்க முடியாது. இது நேர்மையின் இரண்டாவது விதமாகும். உண்மையான நேர்மையை தன்னிடம் வளர்த்து கொள்ளும் பொழுது அது பிறரிடமும் சுலபமாக போய் சேர்ந்து விடுகிறது. மூன்றாவது விதம் என்னவென்றால் இறைவனிடம் நேர்மையாக இருப்பது. அவரிடம் நேர்மையாக இருக்கும்போது அவருடைய அன்பை அனுபவம் செய்ய முடியும். அவருடைய அன்பில் நேர்மை இருக்கிறது. எனவே உங்களுடைய வாழ்க்கையும் நேர்மறையுடன் நல்லதாக அமையும் என்கிற நம்பிக்கை ஏற்படுகிறது. அவர் தன்னுடைய எல்லையற்ற நிபந்தனையற்ற அன்பை ஒரு நல்ல பெற்றோரைப் போல தந்து அவரது மடியில் அமர்த்தி கொள்ள விரும்புகிறார். அவரும் நானும் மிகவும் நெருக்கத்தில் இருக்கிறோம் என்கிற உணர்வும் ஏற்படுகிறது. இவ்வளவு உயர்ந்த அன்பை அனுபவம் செய்வதற்கு மற்ற குணங்கள் இல்லாவிட்டாலும் கூட நேர்மை என்கிற குணம் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். நேர்மையின்மை இரு அம்சங்களில் வெளிப்படுகிறது. ஒன்று பொய் பேசுவது. இது வெளிப்படையானது, மற்றவருக்கு தெரியக்கூடியது. மற்றொன்று தனது பலகீனத்தை மறைப்பதற்காக சாக்குப்போக்கு சொல்வது. இவ்விரண்டினால் நாம் பல தவறுகளை செய்து வாழ்க்கையில் ஏமாற்றங்களை சந்திக்கின்றோம். பிறரது அவநம்பிக்கையையும் சம்பாதித்து கொள்கிறோம். நேர்மையாக இருப்பதற்கான மனோபலத்தை பெற வேண்டுமானால் நம்முடைய சத்தியமான சுயத்தில் நிலைத்திருக்கும் பயிற்சி தேவை. அத்துடன் சத்தியமான இறைவனுடன் நமது மனதின் தொடர்பை வைத்து கொள்ள வேண்டும். இப்படி ஒருநிலைப்படுத்தப்பட்டுள்ள மனம் நேர்மறை சக்திகளால் நிறைகிறது. அப்போது தெளிவான மனநிலையுடன் நேர்மையாகவும் இருக்க முடியும். ஓம் சாந்தி.